ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் உத்தம நம்பி திருமலாச்சாரியாரின் லக்ஷ்மி காவியம். உரை வழங்குபவர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. துர்கா தேவி அவர்கள். திருமலாச்சாரியாரின் லக்ஷ்மி காவியம். நம் இந்தியாவில் முக்கியமான பொக்கிஷங்களில் ஓலைச்சுவடி செல்வமும் ஒன்று. சுவடிகள் உலகம் முழுவதும் பல வடிவங்களிலும் மொழிகளிலும் கையெழுத்து பிரதிகளாகவும் உள்ளன. மனிதன் முதலில் தன் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கருத்துக்களையும் தனது பேச்சு வழியாகவும் எழுத்து வழியாகவும் வெளியிட்டுள்ளான். அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்ற எண்ணத்துடன் கல்வெட்டுக்களிலும் பாறைகளிலும் குகை சுவர்களிலும் எழுதி வைத்தான். கையாளுவதில் ஏற்பட்ட கஷ்டத்தினால் எளிதாக பயன்படக்கூடிய ஓலை, காகிதம், மரப்பட்டை, துணி, தோல் ஆகியவற்றில் எழுத ஆரம்பித்தான். அவைகள் சுவடிகள் எனப்படும். சுவடிகள் என்றால் அடையாளம் என பொருள்படும். இவ்வாறு ஓலைகளில் எழுதப்பட்டவை ஓலைச்சுவடிகள் என்றும், செப்புத்தகடுகளில் எழுதியவைகள் செப்பேடுகள் என்றும், காகிதத்தில் எழுதியவைகள் காகிதச் சுவடுகள் என்றும் கூறுவர். இவைகள் அச்சிடப்படாமல் கையால் எழுதப்பட்டவைகளாகும். இவ்வாறு காகிதச் சுவடியில் இடம்பெற்ற காவியம்தான் உத்தம நம்பி திருமலாச்சாரியாரின் லக்ஷ்மி காவியம். விசிஷ்டாத்வைத்தத்தை நிலைநிறுத்திய ஸ்ரீ ராமானுஜரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உத்தம நம்பி திருமலாச்சாரியார் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீரங்கப் பெருமானின் விசிஷ்டாத்வைத்த கோட்பாடுகளின் பரவலுக்காக அர்ப்பணித்தார். இவர் சாஸ்திரங்களிலும் இலக்கியத்திலும் நன்கு அறிந்த அறிஞர்களின் அரிய வகையை சேர்ந்தவர். இவர் ஸ்ரீரங்கநாதர் மற்றும் லக்ஷ்மி தாயாரின் பல்வேறு வர்ணனைகள் மற்றும் உற்சவங்களை 18 சர்க்கங்கள் 1623 ஸ்லோகங்களில் விவரித்துள்ளார். இந்த நூலின் இறுதி நோக்கம் விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தின் கொள்கைகளை ஊக்குவிப்பதாகும். விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தில் பரபிரம்மமானவன் இறைவன் ஸ்ரீமன் நாராயணனே என்றும், அவன் அனைத்து நற்குணங்களையும் உடையவன் என்றும், அவரின் தசாவதாரத்தின் மூலம் அவருடைய பக்தர்களுக்கு அவருடைய ஸ்வரூபம், ரூபம், குணம் ஆகியவற்றை காண்பித்தார் என்றும் கூறப்படுகிறது. எனவேதான் உத்தம நம்பி திருமலாச்சாரியார் அவர்களும் திருமாலின் ஸ்வரூபம், ரூபம், குணம் இவைகளில் தனது எண்ணத்தை செலுத்தி லக்ஷ்மி காவியத்தை எழுதத் தொடங்கினார். ஸ்ரீயப்பதியான திருமாலின் வர்ணனைகள் மற்றும் லக்ஷ்மியின் ஜனனம், சௌந்தரியம் குறித்து உத்தம நம்பி திருமலாச்சாரியார் அவர்கள் எழுதிய காகிதச் சுவடிகளை எழுத்து வடிவில் அனைவரும் அறியும் வண்ணம் லக்ஷ்மி காவியம் என்னும் நூல் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டின் வரலாற்றை அறிய துணை நிற்கும் ஆதாரங்களில் ஓலைச்சுவடியும் ஒன்று. இதில் சம்ஸ்கிருதத்தில் காவியம் என்றால் கவிதை என்பது பொருள். கவியால் படைக்கப்படுவன அனைத்தும் காவியமே. காவியங்கள் ஸ்ரவ்ய காவியம், திருஷ்ய காவியம் என்னும் இரு பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரவ்ய காவியம் கத்தியம், பத்யம், சம்பு என்னும் 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. இதில் பத்ய காவியம், மகா காவியம், கண்ட காவியம், லகு காவியம் என 3 வகைப்படும். மகா காவியங்களை சர்க்கபந்தோ மகா காவியம் என்று தண்டி அவர்கள் குறிப்பிடுகின்றார். மகா காவியங்கள் கவிதை வடிவில் பத்ய காவியங்களாக பல சர்க்கங்களை விளக்குகின்றன. ஸ்ருங்காரம், வீரம் போன்ற நவரசங்களும், சூரியோதயம், சந்திரோதயம், போர், படையெடுப்பு ஆகிய 18 வர்ணனைகளும் மற்றும் இராமாயணம், மகாபாரதம், வீரம் செறிந்த மனிதனின் கதைகள் போன்றவை மகாகாவியத்தில் பெரும்பாலும் காணப்படுகின்றன. லக்ஷ்மி காவியத்தில் 18 சர்க்கங்கள் பற்றிய விளக்கங்கள் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. மனோஜ்ஞ கீதா மகரந்த பூர்ணம் சபாகதலக்ஷோஜ்வல பத்யபத்ரம் சக்ரே மகாபாரத புண்டரீகம் யஸ்தம் முனிம் சந்திரசரஸ்த மீட்டே. இதில் திருக்கோயிலின் சிறப்பினை கூறி ஸ்ரீரங்கத்தில் கம்பர் இராமாயணத்தை அரங்கேற்றிய மண்டபத்தை பார்த்தாலே அந்நூலை படித்த அல்லது கேட்ட பயனை அடையலாம் என்று விளக்குகின்றார். ஸ்ரீரங்க பெருமாளுக்கும் விஸ்வக்சேனருக்கும் உத்தம நம்பி திருமலாச்சாரியார்
தன்னுடைய வணக்கத்தையும் சமர்ப்பிக்கின்றார். உலகை தன்னுள் அடக்கி காத்தருளும் ரங்கநாதரின் தசாவதாரங்களை பற்றி வர்ணித்து பல பெண்கள் அரங்கன் மீது காதல் கொண்டாலும் இவரது மனம் தாயாருக்கே என்பதை சிறப்புற காட்சிப்படுத்தியுள்ளார். ராமானுஜர் ரங்கநாதருக்கு நடக்க வேண்டிய பூஜை விதிமுறைகளை பற்றியும் ஒவ்வொரு ரித்துவிலும் நடக்கின்ற உற்சவங்களை பற்றியும் விளக்குகின்றது. பெருமாள் நித்திரை கலைந்து எழுகின்ற காட்சியும் பிரணவத்தின் பொருளை உரைக்கின்ற அழகும் ரங்கநாதருக்கும் தாயாருக்கும் பகற்பொழுதில் நடக்கின்ற ஆராதனைகளை பற்றியும் பிரம்மா, சிவன், கணபதி, ஷண்முகன் மற்றும் தேவர்கள் தங்களது வாகனத்தில் ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதரை தரிசிக்கும் காட்சியும் இடம்பெற்றுள்ளன. பாதாரவிந்த யுகலி புருஷோத்தமஸ்ய ஸ்வச்சைர் நகேந்து கிரணைர் அபிதः பிரகீர்ணைः தந்த்யானனஸ்ய நிதராமிவ வர்தயந்தி தந்தம் விகண்டிதம் அபாத் பிரணதஸ்ய பக்தியா. சந்திரோதயத்தில் நடைபெறும் ஆராதனையும் திருமாலின் ஸ்வர்ணபாத கமலத்தின் அழகை பற்றியும் இந்த 3வது சர்க்கம் விளக்குகின்றது. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளின் உச்சி முதல் பாதம் வரையிலான அவரது திருமேனியின் அழகையும் சுவ்ருத்த மூர்வோர் யுகலம் விபாதிதே ஹிரண்ய தைத்யாதிப சூதனஸ்தலம் ததோர் வஷீ ஜன்ம கிருஹம் பயோதிஜா விஹார பத்ராசனம் அம்புஜேக்ஷணம். மாசி பங்குனி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவம், பிருகுமுனிவர், கர்த்ரு ரிஷி மற்றும் கரிகால சோழன் இம்மூவரும் தவமிருந்து திருமகளை மகளாக பெற்ற நிகழ்வை பற்றியும் 4வது சர்க்கம் விளக்குகிறது. கரிகால சோழனின் மகளும் நிச்சுலா தேசத்து இளவரசியுமான திருமகளின் அவதார சிறப்பும் திருமாலின் பாத கமலத்திலுள்ள விரல் நகங்களிலிருந்து வெளிவரும் ஒளி சூரிய கதிர்களைப் போல் காட்சியளிக்கும் அழகும் சமுத்திரத்தை காட்டிலும் உயர்ந்ததாக கருதப்படும் சந்திர சரஸ் பற்றிய வர்ணனைகளும் இறைவன் திருவிழாவை காண அவரது வாகனமாக கருடன் அனைவரும் ராஜாக்களுடன் வந்து சேவிக்கின்ற நிகழ்வு குறித்தும் கூறுகின்றது. சர்வத்ரா பிரதிஹத துஸ்ஸஹ பிரதாபோ ராமாந்தஹ கரண சுகோபபாதனாய. நான்முகனான பிரம்மதேவன் கேட்டதற்கிணங்க திருமகளை திருமணம் செய்து கொள்வதற்காக புறப்பாடு நடக்கின்ற போது உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரை அவருக்கு வாகனமாக சென்றது. கருடன் வெண்கொற்ற குடை பிடித்து சங்கு சுதர்சனம் அமைந்த சாமரத்தை வீசிக்கொண்டு வந்தது. திருமால் ஆருத்ரா நட்சத்திரத்தில் பயணத்தை தொடங்கி புனர்வசு நட்சத்திரத்தில் இருப்பிடத்தை அடைந்தார். திருமால் தம் பயணத்தின் போது காடு, மலை, நீர்வீழ்ச்சி, அங்கே வாழும் மக்களின் வாழ்க்கை சூழல், கிராமத்தில் அமைந்துள்ள பகுல தீர்த்தம், அதன் அருகில் உள்ள உத்தமராயரின் வீட்டிற்கு வந்தடைந்து தண்டம் சமர்ப்பித்தல், இவ்வாறு திருமால் 3 இரவுகளை அங்கே கழித்தார். பின்பு ஸ்ரீரங்கநாதருக்கு திருமஞ்சனம் செய்வித்து தளிகை சமர்ப்பித்தல் போன்ற நிகழ்வுகளும் நடைபெறுகின்றது. ஸ்ரீரங்கநாதரின் மகத தேசத்து மக்கள் பாடி வணங்குதல், ராஜாக்கள் ரங்கநாதரை வணங்கும்போது அவர்களின் தலையில் இருக்கும் கிரீடத்தில் உள்ள ரத்தினங்கள் இவரின் திருப்பாதங்களின் மீது பட்டு ஒளி வீசி திகழ்கின்றது. ராஜாக்கள் அணிந்துள்ள மாலையிலிருந்து உதிரும் மகரந்த துகள்கள் திருமாலின் திருப்பாதத்தை அலங்கரிக்கின்றன. லக்ஷ்மி கரிகாலனுக்கு மகளாக பிறக்கும் வரத்தை அருளும் காட்சியும், கரிகாலனின் மனைவி தர்மதாவின் கர்ப்பம் பற்றிய வர்ணனையும், திருமகள் லத்திகா என்ற பெயரில் பிறந்து யவ்வன பருவத்தை அடைந்து திருமாலின் வரவிற்காக காத்து கொண்டிருப்பது பற்றி இந்த நூல் விளக்குகின்றது. நிச்சுல தேசத்து இளவரசியான லத்திகா திருமாலிடம் தனது காதலை வெளிப்படுத்தும் நோக்கில் ஹரிலேகா என்னும் தன் தோழியை தூதாக அனுப்புகின்றாள். ரங்கநாதர் வீதியுலா வரும்பொழுது அவரின் கை விரலில் அணிந்துள்ள லக்ஷ்மி என்னும் பெயர் பதிக்கப்பட்ட மோதிரம் நழுவி கீழே விழ, அதனை கண்டு திருமாலின் எண்ணத்தை அறிந்து தோழி ஹரிலேகா ஆனந்தத்தில் விடைபெற்று கொண்டதும், ரங்கநாதர் திருமகள் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்திய நிகழ்வு குறித்தும் இந்த 8வது சர்க்கம் கூறுகின்றது. திருமால் உலக மக்களிடத்தில் கண்களையும் தனது வாகனமாகிய கருடனிடத்தில் உடம்பையும், நிச்சுலா தேசத்து இளவரசி ஆகிய திருமகளிடம் தன் மனதை பறிகொடுத்த நிகழ்வை பற்றியும் விளக்குகின்றது. அதிகாலை பொழுதில் திருமாலை வணங்குவதற்கு சூரியன் ஆவலுடன் உதிக்கின்ற சூரிய உதய வர்ணனை பற்றியும், கரிகாலன் திருமாலை ஆனந்தத்துடன் வரவேற்கும் வர்ணனை பற்றியும், நிச்சுல தேசத்து உத்தியானத்தில் திருமால் நீராடும் வர்ணனை பற்றியும் இந்த 10வது சர்க்கம் விளக்குகின்றது. யானை, குதிரை வர்ணனைகளும், உபவனத்தின் அழகு,
படைவீரர்கள் தன் காதலிகளுடன் ஆனந்தமாக இருக்கும் காட்சியும், ரங்கநாதர் உபவனத்திற்கு செல்லுதல், மங்கள ஸ்நானம், சந்தியாவந்தனம், நைவேத்தியங்களை ஏற்று நிச்சுலாவின் ஸ்வயம்வர நிகழ்வில் பங்கேற்றில் ரங்கநாதரை கண்ட தேவர்கள் அனைவரும் ஸ்வயம்வர நிகழ்வில் பங்கேற்க இயலாதவர்களாய் திரும்பி சென்ற நிகழ்வை பற்றியும் விளக்குகின்றது. அமைச்சர் மகோதயன் புஷ்ய நட்சத்திரத்தில் நிச்சுலாவை சுயம்வர மண்டபத்திற்கு அழைத்து வருதல், கரிகாலன் தன் மகளின் பிரிவை எண்ணி மனம் கலங்குதல், அனைத்து தேவர்களும் ரங்கநாதர் நிச்சுலா தேவியின் ஸ்வயம்வரத்தை காண வருகை தந்து இதனை கண்ட அனைவரும் தேவலோகத்தில் வாத்தியங்கள் முழங்க ஆனந்தமடைந்த நிலையை பற்றியும் விளக்குகின்றது. ரங்கநாதர் நிச்சுலா இவர்களின் திருமண வைபோக நிகழ்வையும், இவர்களது திருமணத்தை கண்ட தேவர்கள் ராஜாக்கள் அனைவரும் ஆனந்தம் அடைந்ததையும், ரங்கநாதர் நிச்சுலாவை அழைத்து கொண்டு செல்லும்போது அசுரர்கள் போர் புரிவதற்கு தயாராக இருந்த நிகழ்வையும், சித்திரகாயன் என்னும் அரக்கனுடன் விஸ்வக்சேனர் யுத்தம் செய்யும் நிகழ்வையும், யானையாக உருவெடுத்த விஸ்வக்சேனர் புலியாக உருமாறிய அசுரன் சித்திரகாயனை அழித்ததையும், அதனை கண்ட மக்கள் ஆனந்தத்தில் மகிழ்ந்ததை பற்றியும் விளக்குகின்றார். திருமாலை காண வந்த பெண்களில் ஒருவர் இறைவனின் ஆயுதமான சுதர்சனிடத்தில் தன்னுடைய ஆசியை கூறுவது பற்றியும், பெண்கள் அனைவரும் எதன் மீது ஈடுபாடு கொள்ளாமல் ரங்கநாதரின் நினைவாக இருப்பதை பற்றியும், 6 ரிதுக்களின் வர்ணனை, பூமி மற்றும் யானையின் வர்ணனைகள், வசந்தோத்சவத்தை பற்றியும், திருமால் அருள் வழங்கும் தன்மையை ராஜாக்கள் சாதக பட்சிகளாகவும், திருமால் மழை மேகங்களாகவும், சந்திரனாகவும், சூரியனாகவும், முனிவர்கள் சக்கரவாக பறவைகளாகவும், பெண்கள் சகோர பட்சிகளாகவும் திருமால் அருள் வழங்குவதாக கூறுகின்றார். ஸ்ருங்கார ரசம் ததும்பும் ஸ்லோகங்கள், ரங்கநாதர் தாயாருடன் இருக்கும் காட்சி, சூரிய சந்திரன் வர்ணனைகள், ரங்கநாதரை காண வந்த பெண்கள் ஒவ்வொரு விதமான பூக்களுடன் ஒப்பிட்டு கூறி ரங்கநாதர் சப்த வீதிகளையும் உலா வரும் பொழுது அங்குள்ள அனைவரையும் ஆனந்தமடைய செய்து பரமானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிகழ்வை பற்றியும் விளக்குகின்றது. லக்ஷ்மி காவியம் என்னும் அத்தியாயம் 18 சர்க்கத்தில் உள்ள ரசம், துவனி, அலங்காரம், சம்வாதம், விசிஷ்டாத்வைத்த கொள்கைகள், வர்ணனைகள், விருத்தங்கள் இவைகளை பற்றியும் கூறுகின்றது. ரசம் காவியத்தில் கையாளப்படுகிறது. ரசமே அதன் சாரமாகவும் கருதப்படுகிறது. இதனை பரதர் நஹி ரசாதிருத்தே கஷ்டிதர்த்தஹ பிரவர்த்ததே என்று விளக்குகின்றார். ரசமின்றி எதுவும் சுவாரஸ்யமாக அமைவதில்லை. விபாவ, அனுபாவ, வியபிச்சாரி பாவங்களின் சேர்க்கையினால் ரசம் ஏற்படுகிறது என்பது பரதனின் கூற்று என்று மம்மட்டர் தன்னுடைய காவிய பிரகாசத்தில் விளக்கியுள்ளார். ரசத்தை நாட்டிய கலைஞர்களும் இலக்கிய வல்லுநர்களும் அதிகமாக கையாளுகின்றனர். ரங்கநாதருக்கும் தாயாருக்கும் இருக்கும் காதல் சுவை ததும்பும் சிங்கார ரசத்தை இக்காவியத்தில் ஆசிரியர் மிகவும் மிகுதியாக கையாண்டுள்ளார். நவரசங்களில் ஒன்றான சிங்கார ரசம் அன்பு, காதல், ஆசை போன்றவற்றை வெளிப்படுத்துவதாகவும், காளிதாசரின் சாகுந்தலம், மேகதூதம், விக்ரம ஊர்வசியம், மாளவிகாக்னிமித்ரம் போன்ற இலக்கியங்களில் சிங்கார ரசம் காவிய ரசமாக கையாளப்பட்டுள்ளது. விபாவம் என்பதை உத்தீபன விபாவம் மற்றும் ஆலம்பன விபாவம் என்று 2 வகையாக கூறுவர். ஆசிரியர் நாயகிக்கு நாயகன், நாயகனுக்கு நாயகி என்ற முறையை ஆலம்பன விபாவம் என்று கூறுகின்றார். இந்நூலில் ரங்கநாதருக்கு லக்ஷ்மியை ஆலம்பன விபாவமாகவும், காற்று வீசியதும், கைரவ புஷ்பங்களின் வாசமும், சந்திரனின் ஒளித்தன்மையும் உத்தீபன விபாகமும் கூறுகின்றார். எங்கு வாச்சியார்த்தத்தை காட்டிலும் வெங்கியார்த்தம் பிரதானமாக உள்ளதோ அங்கே துவனி உள்ளதாகவும் ஆனந்தவர்தனர் தனது கிரந்தத்தில் கூறியுள்ளார். துவனி காவியமே உத்தம காவியம் என்று கூறுவதினால் இந்த லக்ஷ்மி காவியத்தில் உத்தநம்பி திருமலாச்சாரியார் தன்னுடைய காவியத்தில் பல அலங்காரங்களையும் கையாண்டுள்ளார். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது உத்தம நம்பி திருமலாச்சாரியாரின் லக்ஷ்மி காவியம். உரை வழங்கியவர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. துர்காதேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.